ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் குக்கிங் வச்சுச்சுன்னா இன்றைக்கி என்ன பார்க்கணும்னா ஒரு அருமையான காலிஃப்ளவர் பகோடா தான் பார்க்க போகிறோம். நல்லா முறுமுறு நல்லா கிறிஸ்பியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி சிம்பிளாக அழகாக டீ கடை ஸ்டைலில் வந்து காலிஃப்ளவர் பகோடா செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். டீ கடை காலிஃப்ளவர் பகோடா என்ன வேணும்னு பார்க்கலாம். இஞ்சி ஒரு 25 கிராம், பூண்டு 25 கிராம், பச்சை மிளகாய் 6 பீஸு, புதினா ஒரு 6-7 கொத்து, கர்லீவ்ஸ் ஒரு 25 பீஸு, இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம எப்படின்னா அம்மியில் இல்லைன்னா மிக்சியில் நல்லா கிரஷ் பண்ணிக்கலாம். மிக்சியில் தான் நம்ம இன்றைக்கி கிரஷ் பண்ண போகிறோம். எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்து லைட்டாக குறைன்னு மிக்சியில் அரைச்சி இதை மாதிரி வச்சுக்கலாம். ஆயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து மிக்ஸ் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 லிட்டர் வந்து பொறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம கிரஷ் பண்ண வந்து இருக்குது. அரிசி மாவு 50 கிராம், கடலை மாவு 250 கிராம், கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், பெருங்காயத்தூள் 5 கிராம். எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காலிஃப்ளவர் வந்து 1 கிலோ அளவுக்கு இருக்கும். எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காலிஃப்ளவர் வச்சுட்டு அதில் நம்ம மல்லி, புதினா, இஞ்சி, பூண்டு, சோம்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம நசுக்கி வச்சிருக்கிற இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் அதோட சேர்த்துட்டு கடலை மாவையும் சேர்த்துக்கலாம். அரிசி மாவு அதையும் இதோட சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவரையும் சேர்த்துட்டு நாம் லைட்டாக ஆயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நம்ம எல்லாத்தையும் வந்து இதில் சேர்த்துட்டோம். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் வந்து நல்லா ட்ரையாக ஏதாவது அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கிற மாதிரி லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா சூப்பராக நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம ஆயிலை வந்து சூடு பண்ணிக்கலாம். பாருங்க, லைட்டாக வந்து ஆயில் சூடாக தான் இருக்குது. நாம் வந்து இதோட வந்து நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் பகோடா வந்து சேர்த்து நல்லா முறுமுறுன்னு வந்து கிறிஸ்பியாக பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் அப்படியே லைட்டாக எல்லாத்தையும் பிரித்து விட்டுக்கலாம். டீ கடையில் வந்து இப்படி தான் சிம்பிளாக வந்து நான் காலிஃப்ளவர் பகோடா, ஆனியன் பகோடா டெய்லி போட்டு கஸ்டமருக்கு சர்வ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம இன்றைக்கி டீ கடை பகோடா எப்படி செய்கிறதுன்னு வந்து பார்த்துருக்கோம். நல்லா வந்து கோல்டன் கலரில் சேவக்கிற அளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் விட்டோம்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். நம்ம உடனே என்ன பண்ணுறோம்னா ஒரு ஸ்ட்ரெயினரில் வந்து அள்ளி போட்டுக்கலாம். அள்ளி போட்டு நம்ம இதை வந்து அப்படின்னா பெப்பரையும் ஆட் பண்ணி கூட சாப்பிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம காலிஃப்ளவர் பகோடா வந்து சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக நல்லா முறுமுறுன்னு இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த நல்ல வெரைட்டிஸ் சந்திக்கலாம். பாய்.